நம்மை உண்டாக்கின தேவன் எவ்விதமான தன்மையோடு விளங்குகிறார். அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை பெரியது. சிந்திப்போமா? சங்கீதம் 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். தகப்பனை போல, தாயை போல நம்மேல் அன்பு காட்டுவதில் அவர் மன உருக்கமானவர். அன்பானவர்களை, இன்றைக்கு இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறதான இந்த அன்பு, மெய்யான அன்பு மனுஷனிடத்திலே நாம் எதிர்பார்ப்போமானால் அது தோல்வியிலே போய் முடியும். அது ஏமாற்றம் தான் உண்டாகும். ஆனால் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், அவர் கிருபையிலும் நீதியும் உள்ளவர் என்று அவரை குறித்து புகழ்ந்து அவருடைய பக்தன் சொல்லுவது போல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீதி வெளிப்பட போகிற காலம் வந்துவிட்டது. உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் வேர்வை சிந்தி சம்பாதித்தீர்களே, அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தன் நீதியை விளங்க பண்ணுவார். இந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய மன உருக்கம் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வர போதுங்க. ஆக இதை நம்பிக்கை உள்ளவங்க இதை என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய மன உருக்கத்தை நீ காண்பிக்க தருவீங்க அப்பா. எத்தனை முறை நாங்கள் உண்மை தேடல, ஆனால் நீர் எங்களை தேடி வந்தீர். நாங்கள் உண்மை கூப்பிடும் முன்பே எங்கள் பதில் தந்தீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் சமாதானம், சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடட்டும். நன்மையை நீ நிரப்பினுக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதி மீட்பர் மூலமாய் வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் நீதியும் மன உருக்கமும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட இதை உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.